ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட டேஸ்டியான கோதுமை தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோதுமை தோசை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்க டெய்லி சாப்பிட்லாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரம்னால கிண்டி விட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி கரண்டி வச்சு உங்களால் அப்படி கிண்டி விட முடியலன்னா கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக மாவு நல்லா கரைஞ்சிரும். தோசை மாவு நம்ம எப்படி கரைப்போமோ அதே மாதிரி தான் இந்த கோதுமை மாவும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பை வச்சு ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா சூடாகிட்டு இந்த கையை வச்சு இப்படி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அப்படி கரண்டிச்சு லைட்டாக விரித்து விடுங்க. அந்த தோசையில் பபுள்ஸாக வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த கரண்டி வச்சு அப்படி லைட்டாக எல்லா பக்கம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை மாற்றி போட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து தோசையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி மாவு ஊற்றி கோதுமை மாவு தோசை சுட்டுக்கோங்க. இது மாதிரி தான் எல்லா தோசையுமே இந்த மாதிரி தான் செய்யணும். இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மழைக்கு அதுக்கும் இந்த கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்க மாவையும் அது மாதிரி சுட்டுக்கோங்க. சுட சுட டேஸ்டியான கோதுமை தோசை ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.